மெட்ரோ ரயில் பாதை பணிகளால் சென்னையின் முக்கிய பகுதிகளுள் ஒன்றான வள்ளுவர் கோட்டம் சந்திப்பு ஒரு வழிப்பாதையாக மாற்றப்பட்டுள்ளது. அதுகுறித்த விரிவான விவரங்களை தருகிறார் செய்தியாளர் ரகுவரன். மெட்ரோ பணியின் இரண்டாம் கட்ட பணிகள் நடந்து வருவதனால் சென்னையின் பல இடங்களில் ஒரு வழிப்பாதையாக மாற்றப்பட்டிருக்கிறது. தற்போது ஏற்கனவே பாத்தீங்கன்னா மயிலாப்பூர் பகுதி, கோடம்பாக்கம் பகுதி, வடபழனி பகுதி போன்ற பகுதிகள் எல்லாம் ஒன்வே ஆக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில தற்போது நகரின் முக்கிய பகுதியான வள்ளுவர் கோட்டை சந்திப்பும் தற்போது ஒரு வழிப்பாதையாக மாற்றப்பட்டிருக்கிறது. 2 வாரங்களாக சனி மற்றும் ஞாயிறு கிழமைகளில் ஒரு வழிப்பாதை ட்ரையல் பார்த்துட்டு வந்த நிலையில அது நல்லபடியா அமைஞ்சதுனால வரும் 3 முதல் 4 ஆண்டுகளுக்கு இந்த மெட்ரோ பணிகள் இந்த பகுதிகளில் நடைபெற இருக்கிறதுனால நுங்கம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய நுங்கம்பாக்கம் நெடுஞ்சாலை, வள்ளுவர் கோட்டம் நெடுஞ்சாலை, கோடம்பாக்கம் நெடுஞ்சாலை உள்ளிட்ட அது மட்டும் இல்லாம வள்ளுவர் கோட்டம் சந்திப்பு, இப்படி முக்கியமான சந்திப்பு சென்னையின் மைய பகுதியான இந்த சந்திப்பு தற்போது ஒரு வழிப்பாதையாக மாற்றப்பட்டிருக்கிறது. குறிப்பா பாத்தீங்கன்னா அண்ணா மேம்பாலத்தில் இருந்து வரும் வாகனங்கள் உத்தமர் காந்தி சாலை வழியாக, எம்ஜிஆர் சாலை வழியாக வள்ளுவர் கோட்டம் நோக்கி வருவதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி அண்ணா மேம்பாலத்தை நோக்கி செல்லும் வாகனங்கள் பாத்தீங்கன்னா கல்லூரி சாலை, ஹாட்டோஸ் சாலை, உத்தமர் காந்தி சாலை வழியாக செல்வதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. அதே மாதிரி வடபழனியில இருந்து வரக்கூடிய வாகனங்கள் பாத்தீங்கன்னா நேர அண்ணா சாலைக்கு போகிறதுக்கு நீங்க எம்ஜிஆர் சாலை வழியா போனோம். ஆனா தற்போது பாத்தீங்கன்னா வள்ளுவர் கோட்டத்துல லெப்ட் எடுத்து வள்ளுவர் கோட்டம் நெடுஞ்சாலை வழியா தான் போறதுக்கு தற்போது ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு. இது இன்று முதல் அமலுக்கு வருவதனால இன்று திங்கட்கிழமை நிறைய பேர் அவங்க பணிக்கு செல்றதுனால நிறைய வாகன நெரிசல் இருப்பதனால மெட்ரோ பணியாளர்களும் போக்குவரத்து காவலர்களும் தற்போது டைவர்ஷன் எப்படி எல்லாம் போனோம் அப்படின்றத அனௌன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இது குறிப்பா பாத்தீங்கன்னா மைய பகுதி நிறைய தொழில் சாலைகள் இருக்குது. அது மட்டும் இல்லாம நிறைய பேர் வேலைக்கு போற இடம் அப்படின்றதுனால பேருந்துகள் அனைத்துமே இந்த ஒரு வழி பாதையில சுத்திட்டு வர்றதுனால இந்த பகுதியில் இருக்கக்கூடிய 10 பேருந்து நிறுத்தங்கள் பாத்தீங்கன்னா ஒரு வழி பாதையினால மாற்றப்பட்டிருக்கு. முழுமையா வேறு இடங்களுக்கு மாற்றப்பட்டிருக்கு. அதனால போக்குவரத்து போலீசார் ஒரு புறம் போக்குவரத்தை சீர் செய்யும் பணிகளை ஈடுபட்டு இருந்தாலும் மக்களுக்கு பேருந்துகள் எந்த இடத்துல நின்றுட்டு இருக்கு, எந்த பக்கம் போனா பேருந்துகள் கிடைக்கும் என்பதை அறிவுறுத்துவதற்காக போக்குவரத்து பணியாளர்களும் பணிகளை ஈடுபட்டு இருக்காங்க. வரும் 4 ஆண்டுகளுக்கு இதே நிலைதான் நீடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போக்குவரத்து சார்பாகவும் மெட்ரோ நிர்வாகத்தின் சார்பாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் பரத்துடன் செய்தியாளர் ரகுவரன்.